மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தங்கம் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்கும் வருங்காலத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உலகப்போர் மூளாதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அப்புறம் பெருகி வரும் குற்றங்கள் இது என்ன அளவுக்கு போகும் அப்படின்றது. ஆக இதெல்லாம் பார்ப்போம். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா தங்கம் விலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, தங்கம் விலை 2.5 லட்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த நிலை மாறும், திரும்பவும் உச்சத்தை தொடும் அப்படின்றது தான் நம்ம கணக்கில் வர்றது. ஆக இந்த நேரத்தில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்திங்கன்னா, 2026 பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான தங்கம் வெள்ளி விலை உச்சத்தை தொடும், இன்னும் தொடலை அப்படின்றது தான் உண்மை. குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சம் அடைஞ்சார் அப்படின்னா இன்னும் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது, நம்ம வியூவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, வீட்டில் ஏதாச்சும் நல்ல காரியம் இருக்குது, இல்லை ஏதாவது சீர் செய்யணும், இல்லை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொன்னோம்னா, இப்போவே அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இருக்கிறத காசை வச்சு நீங்கள் என்ன முடியுமோ அதை வாங்கிடலாம். ஏன்னா மேற்கொண்டும் குறைய வாய்ப்பு கிடையாது, அதிகம்தான் ஆகும். ஒரு பக்கம் போர் பதற்ற சூழல், இது தண்ணீர வாய்ப்பாக கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நிஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது. ஓகேங்களா? பங்குச்சந்தையில் பெரிய மாற்றம். அதுபோக பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சமடையும் பொழுது பல இடங்களில் பலவிதமான சர்ச்சைகளினால் தங்கம் விலையில் பெரும் உயரத்தை அடையப் போகும் அப்படின்றது தெரியப்படுத்துகிறோம். ஆக இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஈரான் சண்டை போட்டுச்சு அப்படின்னாங்க. ஈரான் கண்டிப்பாக ஒரு 40 நாளைக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க, நல்ல தரமான பதிலடி கொடுப்பாங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவை பாருங்கள். உலகப்போர் மூலமா அமெரிக்காவின் நிலை என்ன, கூட்டணி மாற்றங்கள் என்ன, கிரகங்கள் சொல்லுவது என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஈரான் இன்றைக்கி பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் லிங்கன் போர்க்கப்பலையே பார்த்திங்கன்னா துவம்சம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகி பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ட்ரோன்களை எல்லாம் வெடிக்க வச்சு பயத்தில் ஆழ்த்திருக்கு அமெரிக்காவை. ஸோ அமெரிக்கா மறுபடியும் என்ன ஆகும், ட்ரம்ப்புடைய சுய ஜாதகத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 5ஆம் மாதம் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அவருடைய இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எடுபடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான சரிவுகள் அவர் தலைமை ஏற்றால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கணிச்சு சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ராகு பகவான் அப்படின்றது செவ்வாய் பகவான் அப்படின்றதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கார். ஆக ராகு பகவான் செவ்வாயை நோக்கி வர வர என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகுன்னா இப்போ இருக்கிறது கும்பத்தில். ஆக கும்பம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது, போக்குவரத்து, ஏர் போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து அப்படின்றத கணக்கெடுக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா திருப்பங்கள் இருக்குது. ஆக அடுத்து போன 2.5 வருடங்களுமாகவே பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம். கடைசியாக அஜித் பவார் ஐயா இறந்தது பெரும் வருத்தமளிக்க செய்தியாக இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராகு போயிட்டுருக்கிற இந்த காலகட்டம், ராகுவினுடைய காலில் ராகு நிற்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு குறிகாட்டுது. இதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆக ரயில் பயணங்கள் செய்கிறவங்களும், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வான்வழி பயணம் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப காசியஸாக இருக்கணும், ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல முன்னிறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பெரிய அளவிலான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம நந்தனம் காலேஜு, தரமணி காலேஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சேலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஊசி போட்டு அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஆக பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம இங்கே வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ
இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கணிச்சு நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டோம். அதுவே எனஃபாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடம் வந்து இந்த மாத கடைசியில் போகிறார். இந்த மாத கடைசியில் போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போர் பதற்றத்தை கொடுக்குறார். செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோடு சேரும் காலம் பெரிய அளவிலான போர்கள் மூலம், அதே மாதிரி ஊர்களில் நம்ம ஊர்களில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அஜித், நம்ம மடப்புரம் காளியம்மன் கோயிலுடைய காவலாளி அஜித் மரண வழக்கில் பார்த்திங்கன்னா திடுக்கிடும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பழசு வந்து திரும்ப ரைஸ் ஆகுது அப்படின்றத சொல்ல வர்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐநா சபை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில் வந்து தண்ணீர் திவால் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீரை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாகும். அந்த ஊற்று எடுக்கிற டைமை விட நம்ம கொடுக்கறது கிடையாது, அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு உறிஞ்சிடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பாபா வாங்கா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரிய அளவிலான போர் மூடும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதுவும் குறிப்பாக ஹைதராபாத், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை போன்ற இடங்களில் ரொம்ப நிறைய போர் போட்டாச்சு, அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி. அமெரிக்காவின் ஒரு சில பகுதிகள், ஆசிய கண்டத்தில் ஒரு சில பகுதிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக இருக்கிற தமிழகத்தை சார்ந்த ஒரு சில பகுதிகளில் வந்து நிறைய நீர்நிலைகளில் நீர் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆக நீரில் வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த ஏலியன்ஸ் கான்டாக்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக பார்த்தா இப்போ பாருங்கள் நியூஸ்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஐக்கே வந்து பார்த்திங்கன்னா மோல்ட் புக் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற மாதிரி ஏஐகளுக்கு மட்டும் தனியாக ஒரு மோல்ட் புக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ ஒரு கணக்கே இல்லாமல் திறந்து விடப்பட்டிருக்கு. இப்படி இருந்தால் அவர்கள் ஒரு லிமிட்டை தாண்டி கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபா வாங்கா நாஸ்ட்ராடமஸ் சொன்ன மாதிரி ஏஐ தான் மக்களை இயக்கும், மக்கள் ஏஐ இயக்க மாட்டாங்கன்றதுக்கு சரியாக கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதனால் நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இப்பயும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்றத பார்க்குறோம். இதில் பாருங்கள், நம்ம இந்த பார்த்துருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாக நிகழும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து குற்றங்களை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் இனம் காணப்படுவார்கள் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இன்கம் டேக்ஸ் ஏமாற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாமே சிக்க போகிறாங்க. அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா குரு பகவானுடைய காலில் போயிட்டுருக்கார். ஆக குருன்னா பணத்துடைய அதனுடைய காலிலேயே போகிறனால பணத்தை ஏமாத்துறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சிக்குவாங்க. பணத்தை சரியாக பயன்படுத்தணும்னு மக்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் நிலவி வரும் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும். இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சித்திரை மாதத்துக்குள்ளெல்லாம் வந்து பெரிய லெவலில் வரும். அப்புறம் செவ்வாய் பகவான் உச்சமடைந்த காரணத்தினால் செவ்வாய் அப்படின்ற அந்த ஒரு கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு கலரை குறிகாட்டுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தை பார்க்கும் செவ்வாய், மேசத்தை பார்க்குறதுன்னா இந்த மேசம் தான் ஈரான். ஸோ ஈரான் அந்த மாதிரியான அதை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தை குறிகாட்டுது. அந்த வீட்டை ஈரான் சம்மந்தப்பட்டவங்களாம் பார்க்குறதுனால பெரிய அளவிலான போர் எதிர்பார்ப்புகளை வந்து ஈரான் இருக்கும். எது வந்தாலும் துணிஞ்சு இறங்கும். ஆக உச்சமடைந்த இந்த செவ்வாய் பகவான் உச்ச வீட்டை விட்டு போனாலும் கூட அடுத்த 45 நாளுக்கு இதே மாதிரியான விஷயங்கள் தான் தொடரும் அப்படின்றது இருக்குது. ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப்புடைய சுய ஜாதகத்தில் ஆரம்பித்து உலகப்போர் மூலமாக கூட்டணி எப்படி இருக்கும், அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 3i அட்லாஸ்னாலேயோ என்னவோ தெரியல, இந்த ரஷ்யாவில் 1க்கும் மேற்பட்ட 4 நிலாக்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆக பழைய இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது எந்த இடத்துல 1க்கும் மேற்பட்ட நிலாக்கள், நிலா அப்படின்னா மனசு சந்திரன் அப்படின்றோம், இந்த சந்திரன் தெரியுது அப்படிங்கிறாங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் தெரியுதோ அந்த ஊர் இனி வளரும் அப்படின்றது நம்ம கணக்கு. ஆக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய கை ஓங்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சூரியனுடைய இந்த வெப்ப புயல் அப்படின்றாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த வருடம் பெரிய அளவிலாக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க.
ஏன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 3ஆம் மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன வீட்டுக்கு போகிறாரு. ஆக மீன வீட்டில் இருக்கிற சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து கடல் உள்வாங்க வைக்கும், மக்களை அவதிக்குள்ளாக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க அடுத்த 2.5 வருடங்கள் நம்ம வந்து நீர் பக்கத்தில் இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. நீர் பற்றாக்குறை வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. வறுமையை எடுத்து காட்டுறது தான் சனி பகவான். ஆக சனி பகவான் வந்து நீர் ராசியான கடல் ராசியான மீனை சம்பந்தப்பட்டு இருக்கிற இந்த மாதிரி ராசியான மீன ராசிக்கு செல்வது பெரிய அளவிலான கடல் கொந்தளிப்புகளையும் கடல் உள்வாங்கிறதையும் வறட்சியையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுனாமி வெள்ளம் போன்ற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து செவ்வாய் ராகு இணைவு வரப்போகுது. செவ்வாய் ராகு இணைவு வரும்பொழுது பெரும் பூதாகரமாக பல பிரச்சனைகள் வெடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரம் முன்னாடி மேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்துருவோம். தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா மார்ச் 1 அல்லது 2ஆம் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு உண்டான தேதிகளை அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் பார்த்திங்கன்னா மாறி மாறி என்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பதட்டத்துக்கு உண்டான சூழலாக தான் போயிட்டுருக்கு. ஆக நம்ம இதுவரைக்கும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தங்கம் விலை அதிகமாக போகுது. இப்போவே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தங்கத்தை வாங்கிறது நல்லது. இன்னும் 1 மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தங்கம் விலை சரமாரியாக ஏறப்போகிறது அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் தண்ணீரை கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க வெளியே போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக போயிட்டு வரணும்னு தகுந்த பாதுகாப்பு செய்யணும். அதை வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எந்த மாதிரி மாவட்டங்களில் பெரிய அளவிலான இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னை, வேலூர், திருவள்ளூர், அப்புறம் பார்த்திங்கன்னா கடலூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லேயும், சேலம், தருமபுரி அந்த மாதிரியான மாவட்டங்கள்லேயும், அதை விட்டால் கன்னியாகுமரி, கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை மறுபடியும் நாங்கள் பதிவிடுறதுக்கு காரணம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆக வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் ஒரு பக்கம் தண்ணீரால் பிரச்சனைகள் வரும்ன்றது இருக்குது. அதே மாதிரி இந்த வெப்ப சலனம் அப்படின்றது பெரிய லெவலில் ஆகி வெப்பம் அதிகமாகிறதுனால உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரும். இந்த வருடம் ஆரம்பிக்கிறது ரிஷபராசியில் ஆரம்பித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீரினால் ஏற்படும் நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆக நீரினால் வரும் நோய்கள். அப்புறம் பாருங்கள் இந்த சந்திரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் மக்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்துக்கான ஒரு கோப்புகளை எல்லாம் திரட்டி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா கடந்த 1 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கேன்சர் பேஷண்ட்டுகளை வந்து கண்டறிந்திருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டின் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படும். 2020 காலகட்டத்திலலாம் வந்து 62, 64 இத்தனை ஆயிரம் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1 லட்சத்தை நெருங்கி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருடத்தை போலவே இந்த வருடமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மாற்றங்களை நம் மக்கள் காணப்போகிறார்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ போர் பதற்றம் தனியாது. இது ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அழுத்தம் கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ். கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.